नहीं नहीं सर वो तो चोरी करते हैं फिर सर जाते। ஹாய் டீம், நீங்கள் பார்க்குறப்ப இந்த வீடியோ வந்து பார்த்தா நான் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஆல்மோஸ்ட் அந்த பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால், பீகார், அது ஜார்க்கண்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ண மாதிரி அங்கே பிளேசஸ் வந்து இருக்கும். அப்போ நான் வந்து என்னென்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஜார்க்கண்டுக்குள்ளே போய் அங்கேருந்து திருப்பி நான் வெஸ்ட் பெங்காலில் ஜாயின் பண்ணணும். அப்போ அந்த வழியாக தான் உள்ளே போனேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் போன ட்ராவல்ஸ்லேயே வந்து ஜார்க்கண்டுக்குள்ளே போயிட்டு வந்தது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பீகார், யூபி வடமும் ரொம்ப வறுமையான ஒரு மாநிலம் அது. அப்போது எனக்கு அங்கே உள்ளே போனோம்னு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, அங்கே வந்து கல்குவாரிகள் வந்து நிறைய இருந்துச்சு. ஃபுல்லாக புழுதி, ரோடு எதுவும் சரி கிடையாது, கண்டினியூவாக சத்தம். என்னடா அப்படின்னு இதெல்லாம் போய் பார்க்கும்போது தான் பூமி தாயை வந்து தோண்டி கிழிச்சு அதுலேருந்து எல்லாம் வந்து கல்லெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஜென்ரலாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா, அப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு ஜல்லி தேவையில்லையா, அப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு மணல் தேவையில்லையா, எல்லாமே நமக்கு தேவை தான், நம்ம தேவையான அளவுக்கு எடுத்தால் போதும். ஆனால் அது அதுக்கு அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் மிகப்பெரிய பேராபத்தை வந்து கொண்டு விடும். ஏன்னா இந்த உங்களுக்கு பார்க்குறது வெறும் ஜல்லியாக மட்டும்தான் தெரியுது, உங்களுக்கு வெறும் மணலாக மட்டும்தான் தெரியுது. ஆனால் அது வந்து பூமி தாயோட தோல் அப்படிங்கிறத நம்ம உணர்றது கிடையாது. மழை வெட்டுறது அப்படிங்கிறது பூமி தாயோட மார்பை அறுக்கிறதுக்கு சமமானது. அப்போ நம்ம அதெல்லாம் வந்து அந்த புரிதலே இல்லாமல் பார்க்கறனால தான் அந்த மாதிரி ஜென்மங்கள்னே சொல்லலாம். அதை புரிஞ்சிக்காம அதை அப்படி பார்க்குற ஜென்மங்கள் பற்றி நம்ம இங்கே பேசி எந்த பிரயோஜனமே கிடையாது. கட்குவாரிகளுக்கு போய் நல்லா பார்த்து சரி அங்கே வேலை செய்கிறவங்களோட நிலைமை என்னன்னு பார்க்கும்போது, ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சாதான் 12-14 மணி நேரம் வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு வந்து 350 ரூபாலேருந்து 400 ரூபாய் கிடைக்குது. இது வந்து டிரைவரோட நிலைமை. அதை தாண்டி அங்கே உள்ள வேலை செய்கிறவங்க மற்றது அவ்வளோ டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டுக்குள்ளெல்லாம் நம்மளால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. உண்மையிலுமே ரொம்ப கஷ்டம். அதை என்னால் வந்து உணர முடிஞ்சுது. அப்போ இந்த கற்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம நார்மலாக இருக்கிற இடத்துல இருந்து கீழே வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து தோண்டியிருக்காங்க. இப்போ இதுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்குமே வந்து நேரடி தொடர்பு இருக்குது. இந்த மாதிரி மலைகள் எல்லாம் வெட்டப்படும் போது பார்த்திங்கன்னா அந்த மலைகள் வந்து நம்மளால் தொடர்ந்து ரிப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ மலைகளை ரிப்ளேஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம மலைகள் வந்து மேகங்களை வந்து தடுத்து நிறுத்தி மழையாக நம்மளுக்கு கொடுக்குது. அதுக்கான ஆப்ஷன்ஸே நம்ம வந்து இல்லாமல் பண்ணிடுறோம். அப்புறம் அங்கிருந்து நான் கிளம்பி முன்னாடி போகும்போது சரி அங்கே உள்ள வில்லேஜஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் வீடு என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு. வீட்டை பார்த்தா ஒரு சாதாரண ஒரு பாத்ரூம் அளவுக்கு தான் அந்த வீடே வந்து இருக்குது. நம்ம பாத்ரூமுக்கு பாத்ரூமுக்கு நம்ம என்ன செலவுமோ அந்த செலவு கூட அவங்க வீட்டுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ எளிமைங்கிறதோட அவங்களோட வறுமை தான். அப்போ எதுவுமே கிடைக்காம அவ்வளோ கஷ்டப்படுற மக்கள். சரி ஒருத்தவங்க வீட்டில் தான் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அந்த வீட்டை வெளியிருந்து பார்த்தாலே தெரியுது, பெருசாக ஒரு மழையோ காற்றோ அடிச்சதுனால அதுவே விழுந்துரும் அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு அம்மா வந்து அன்றாட அந்த தேவைக்கான சாப்பாடு கூட இல்லாமல் ஏதோ கொஞ்சோண்டு அரிசி இருந்துச்சு. அதுவும் வந்து நான் போகும்போது தான் அந்த அம்மா அரிசி எடுத்து வச்சு செஞ்சிட்ருக்கு. ஒரு பையன் பக்கத்துலேயே இருக்கான், அது அவங்களோட பையன். ஒரு பொண்ணு வெளியிருந்து பார்க்குது. ஏன்னா அட்டன் டைமில் உள்ள 2 பேர் போகவே முடியாது, அந்த அளவுக்கு தான் வீடு கண்டிஷன் இருக்குது. அந்த முள்ளுக்குச்சி இதெல்லாம் எடுத்து வச்சு தான் வந்து நம்ம எரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்குறேன், அம்மா என்ன பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காருங்க அப்படின்னு. என்ன வேலைக்குங்க அப்படின்னா இந்த கல்குவாரி அப்படின்னாங்க. அப்போது இங்கே ரெண்டுக்குமே வந்து நேரடி தொடர்பு இருக்குது. இப்போ கிளைமேட் சேஞ்சுங்கிற ஒரு விஷயம் வந்து எட்டப்பட்டோன்னா இந்த மாதிரி வறுமையாக இருக்கிற ஆளுகளை வந்து காணாமையே போயிடும். என்ன ரீசன்னா, இந்த 28 கோடி மக்கள் வந்து அடுத்த நேரத்துக்கு உணவு இல்லாமல் தான் நம்ம இந்தியாவில் இன்னும் இருக்காங்க. அப்போது நான் காமிச்ச இந்த மக்கள் அந்த கேட்டகரி சேர்ந்தவங்க தான். அப்போ இந்த கிளைமேட் சேஞ்சினால ஒரு சைடு மழை அழிச்சிட்டு இருக்காங்க. அந்த மழை அழிச்சிட்டு அங்கே வேலையே உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்றாங்க. அதாவது 200 ரூபாய்க்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வேலை செய்யணும். ஆனால் அந்த 200 ரூபா வேலையும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அது எந்த ஒரு வறுமையை வந்து காட்டுதுன்னு உங்களுக்கு பார்த்துக்கோங்க. மழையை அழிக்கிறதும் அதுக்கான பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எதுவும் இல்லாமல் இன்னும் அந்த மக்கள் காணாமல் போகிறதும் தொடர்ந்து இது வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். ரெண்டுக்குமே வந்து நேரடி தொடர்பு உண்டு. அப்புறம் அங்குள்ள அப்போ நான் இது இங்கே போகிறத பார்த்துட்டு அந்த பக்கத்தில் இருந்த மக்கள் எல்லாம் வந்து கேட்குறாங்க, இது இவங்க வீடு மட்டும் இல்லைங்க, இன்னும் பக்கத்தில் இருக்கிற எங்கள் வீடுகள், நாங்களும் வந்து எல்லாம் இந்த மாதிரி தான், எங்களுக்கு என்ன பண்ணுறது, கிடைக்கிற வாய்ப்பை வச்சு தான் நாங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு. அப்போ தான் தோணுச்சு, இந்த வாழ்க்கையில் மனுஷனுக்கு வந்து இந்த மாதிரி மக்களை கூட நம்ம பார்க்கும்போது பழகும்போதும் அவங்க கூட இருக்கும்போது தான் உண்மையான வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய ஆரம்பிக்குது. நம்ம லைஃப் மட்டும் பார்த்துட்டு போனால் பார்த்தாது இந்த மாதிரி மக்களுக்கும் உதவணும். என்னால் என்ன முடிஞ்சதோ அவங்களுக்கு நான் கொடுத்து உதவிட்டு தான் அங்கேருந்து கிளம்புனேன். ஜார்க்கண்ட்லேருந்து நான் வெளியே வந்து
வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே திருப்பி வர்றேன். அப்போ வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ரோட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறதா, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கெல்லாம் போகிற வழியில் வந்து மக்களோட அந்த சப்போர்ட்டு, எல்லோரும் வந்து நின்றுட்டு என்ன சேனல் என்ன ஏது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறது. அப்புறம் தொடர்ந்து மக்கள் வந்து நம்ம போக போக வருவாங்க, நிறுத்தி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அது யாரையும் எதுவும் தப்பாக நினைக்காம ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் கூட அவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க வர்றாங்க அப்படிங்கிறது எனக்கும் ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. அது நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து நான் உங்களுக்கு ஜூஸ் புளியறதை வந்து ஒரு இது காமிச்சிருப்பேன். மொத்தம் நான் ஒரு இடத்துலேருந்து வரும்போதும் பார்க்கும்போதும் மேலே ஜென்ரலாக கீழே சவுத் இந்தியா என்ட்ரி ஆகிற வரைக்கும் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் அவங்களோட உடல் உழைப்பு பயன்படுத்தி தான் இந்த கரும்பு ஜூஸ்லேருந்து எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் அவங்களையெல்லாம் வந்து பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே முன்னாடி போய் இன்னும் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு போனேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே வெஸ்ட் பெங்காலில் இன்னொரு ஸ்கூல் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். போகும்போது என்னென்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ்னால எல்லாம் லீவ் விட்டாங்க, போகிறாங்க, அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நான் அந்த ஸ்கூலுக்கு போனோன்னே அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு, அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க, அங்கே எந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் உள்வாங்கிக்கிட்டு அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக வந்து பரிமாறினாங்க. நம்ம வீட்டில் ஒரு பையனாக நினச்சி தான் அவங்க எல்லோரும் அதை வந்து பண்ணாங்க. அது மனசுக்கு வந்து ஒரு க்ளோஸாக இருந்தது. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து டுவார்ட்ஸ் வெஸ்ட் பெங்கால்லையே கீழே இன்னும் சவுத் பார்ட்ஸ் எல்லாம் போகிற இதுக்காக நான் அங்கேருந்து மூவ் ஆகிட்டேன். विजय वो तो कैसा मालूम है, कौन सा मूवी देखा आपने? टीम இது பாருங்க. कौन सा गाँव है ये, गाँव का नाम क्या है? சத்ரல். வெஸ்ட் பெங்கால் में कौन सा डिस्ट्रिक्ट में? बीरभूम. அங்கே வந்து ஒரு விஜய் ஃபேனு, தளபதி ஃபேன் அவர். ஸோ தளபதியோட எல்லா படம் பார்த்துருக்காராம், ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. வெஸ்ட் பெங்கால் में तलपति का बड़ा फैन, मैं भी तलपति फैन हूँ.